ஹாய் எவ்ரி ஒன், எல்லோருமே எப்படி இருக்கீங்க? லாங் டேஸாக நோ வீடியோ, சாரி ஃபார் தேட். ஊர்லேருந்து வந்ததுலேருந்து ஒரே பிஸியாக போச்சு, கண்டினியூவாக வீடியோ போட முடியல. இன்னும் நெக்ஸ்ட்டு வீடியோ கண்டினியூவாக பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் ஹெல்த்து சரியானதும் உடனே ஷாப்பிங் கிளம்பியாச்சுங்க. வேறு எங்கே? இங்கே டி நகரில் இருக்கிற போத்தீஸ்க்கு தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பாருங்கள். ஸோ ஹெல்த் கொஞ்சம் சரியாகும். நாங்கள் சென்னையிலேருந்து அந்தமான் கிளம்புறதுக்கு ஒரு லாஸ்ட் 3 டேஸ் பிஃபோராக 3 டேஸுமே ஷாப்பிங் தாங்க. பட் என்ன, எப்போ போனாலும் இந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங் வந்து ஃபுல்லாக இருந்து நம்மளால் பார்க்க முடியல. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இருந்துகிட்டே இருந்தது, அவசரமாக நம்ம ஏன்னா கொஞ்சமாக நஞ்சமாக நம்ம வாங்குறது. ஸோ அவ்வளோதும் வாங்கணுன்னா நம்ம காலையிலே போனால் தான் உண்டு. ஸோ இனிமேல் ஒரு வாட்டியாச்சு ஸ்ட்ரீட் ஷாப்பிங்க்கு மட்டுமே தனியாக டைம் எடுத்து போகணுன்னு நினைக்கிறோம். ஆனால் செட் ஆகலை. ஓகே, நெக்ஸ்ட் சான்ஸில் பார்க்கலாம். அடுத்து அப்படியே வந்து அங்கே போத்தீஸில் கொஞ்சம் கிளாத்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே இங்கே ஜிஆர்டிக்கு வந்துட்டோம். பாப்பாவுக்கு கொஞ்சம் கொலுசு பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அவங்களுக்கு கொஞ்சம் இந்த குத்துற மாதிரி சலங்க வச்சது அதெல்லாம் பிடிக்காது. சிம்பிளாக ரோப் டைப் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ ஒன்று ஒன்றா வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஃபைனலாக அவங்களே ஒன்று சூஸ் பண்ணிட்டாங்க. சரி, நமக்கு சும்மா டிசைன் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போனேன். ஸோ அப்படியே எனக்கு ஒன்று வாங்கிக்கிட்டேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஆன்டிக் மாடல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் வெரைட்டிஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக இது தான் நான் வந்து வாங்கினது. அப்புறம் சைட் இயர் பஞ்ச் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ டைம் இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம் வந்துட்டேன். அப்புறம் பில்லிங் செக்ஷனில் தாங்க ரொம்ப லேட்டானது. பில்லாம் போட்டு முடிச்சு ஃபைனலாக எனக்கும் பாப்பா கொலுசு வாங்கிட்டு என்ன ஷாப்பிங் பண்ணான்னு ரோஸ் மில்க் இல்லாமையா அதையும் வாங்கி திருப்தியாக சாப்பிட்டாச்சு. ஸோ டி நகரில் வந்து ஃபுல்லாக வந்து என்னால் காமிக்க முடியல, கொஞ்சம் பிஸியாக போனனால. இது வந்து நெக்ஸ்ட் டே இது வந்து நாங்கள் சரவணா ஸ்டோருக்கு போனோம். சென்னையில் பாடியில் இருக்கிற சரவணா ஸ்டோர். ஸோ இவங்க தான் என்னோடய அம்மா. அவங்க தாத்தா கூட சேர்ந்து சாந்தா கிளாஸ் கேப் எப்போ வாங்கினாங்கன்னு தெரில டி நகரில். ஸோ ஃபைனலாக வந்தாச்சு. சென்னை வந்துட்டு சரவணா ஸ்டோர் போகலன்னா எப்படிங்க, அங்கேயும் ஒரு விசிட் போட்டாச்சு. அங்கேயும் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சு. ஸோ அங்கே வந்து நாங்கள் எங்கள் அண்ணா ஃபேமிலியோடு வந்திருந்தோம். பெரிய அண்ணா, ஆக்சுவலி எனக்கு 2 பிரதர்ஸ். ஸோ பெரிய அண்ணா ஃபேமிலியோடு வந்திருந்தோம். ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் தான். அதுவும் எங்கள் அண்ணா பொண்ணோட என்னோடய பொண்ணு ரொம்ப க்ளோஸ் கொஞ்சம். ஸோ அவங்களுக்கு செட்டு கிடச்சிருச்சு. நம்மளை ஆள் ஃப்ரீயாக விட்டால் போதும்ன்ட்டு நான் அம்மா அண்ணி ஷாப் பண்ண கிளம்பிட்டோம். நாங்கள் எப்போதும் போனோன்னா அப்படி தான், எல்லோரும் ஒரே டைமில் ஒரே இடத்துல போக மாட்டோம். ஆள் பிரிஞ்சிருவோம் அப்படியே. ஸோ அப்போ தான் ஃபாஸ்ட்டாக ஷாப் பண்ணிட்டு வர முடியும். அப்படியே சைடு கேப்பில் ஒரு ஐஸ்கிரீம் அது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக ஷாப்பிங் முடிச்சுட்டு கிளம்புற டைம் வந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஷாப் பண்ணியிருக்கோம். எங்கள் அண்ணன் பொண்ணும் என் பொண்ணு தான், அவங்களுக்கு கம்பேரிங். ஃபுல்லாக கேப் புக் பண்ணோம். கேப் வந்தோடனே அப்புறம் நாங்கள் கிளம்புற டைம் வந்துடுச்சு. அது வரைக்கும் இங்கே கொஞ்சம் ரெஸ்டிங் ஏரியாவில் இருப்போம், ரெஸ்ட் எடுத்துகிட்டு. ஏன்னா அவ்வளோ நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ எல்லா செக்ஷனில் போய் ஒரு விசிட்டை போட்டுட்டு வந்துடணுங்க, அது ஒரு பழக்கம். இவங்க தான் குட்டி மேடம் பவிஷ்ணா. அவங்க பெரிய பாப்பா பேர் பிரகதி. அதுக்கப்புறம் அந்த ஸோ பார்த்தீங்களா நீங்களே, 3 ஒன்றும் சேர்ந்தா அவ்வளோதாங்க, பயங்கரமாக ரணாலமாக இருக்கும். நெக்ஸ்ட் டே மேடம் வந்து குட்டி மேடம் அத்தாச்சி கூட வரணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கே வந்துட்டாங்க ப்ளே பண்ணுறதுக்கு. ஸோ அப்படியே இங்கே ஒரே பிஸியாக போயிட்டு இருந்துச்சு. 2 டேஸ் தான் இருக்குது. மசாலா ஸ்பைசஸ், இந்த நெல் குளியல் பொடியெலாம் அரைக்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து காய போட்டுருந்தோம். ஒரு பக்கம் மீன், நான்வெஜ்ஜு, சிக்கன் எல்லாமே எடுத்தம்மா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஹெர்பல் பாத்துக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி ஜஸ்ட் ஆல்ரெடி அது ட்ரையாக தான் நாங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கியிருக்கோம். ஸோ அதை வந்து நல்லா காய வச்சு வெயிலில் ஒரு 30 மினிட்ஸ் to 1 ஹவர்க்குள்ளே வெயிலில் காய வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு 2-3 மந்த்ஸ் வரைக்கும் தாங்குங்க, மேக்ஸிமம் 3 மந்த் வரைக்கும் தாங்கும். ஆனால் என்ன, நம்ம அதில் கடலைப்பருப்பை வந்து தனியாக வந்து வச்சுக்கணும். இல்லாட்டி டக்குன்னு அந்த பச்சை பயிறுக்கும் பவுட்ருக்கும் கடலை மாவுக்கும் டக்குன்னு இந்த பூச்சி வந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகிடும். செப்பரேட்டாக வச்சுக்கிட்டு குளிக்க போகும்போது நீங்கள் வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். நம்ம அடல்ட்டுக்கெலாம் வந்து வாட்டர்லேயே மிக்ஸ் பண்ணி நம்ம பேக் மாதிரியும் போட்டுக்கலாம், குளியலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அதுவும் முடிச்சுட்டு அடுத்து வந்து கருப்புளுந்து பொடி எனக்கு வேணும்னு சொல்லி நான் அம்மாட்ட கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். மெயின் இதுக்கு வந்து பச்சரிசியும் கருப்புளுந்தும் தான். ப்ரௌனிஷாக வர மாதிரி வறுக்கணும்ல. உளுந்து எவ்வளோன்னு சொன்னீங்க? இது அரிசி
1/4 கிலோ பச்சரிசியா? ஸோ அவ்வளோதாங்க, அதை வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இது என்னோடய ஃபேவரட் பண்ணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. அப்படியே நாங்கள் இந்த வேலையில் பிஸியாக இருந்தால் எங்கள் அண்ணன் பொண்ணும் என்னோடய பொண்ணும் எங்கள் அண்ணா விட எப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு சாப்பாடுங்க, ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி சாப்பிட்டு. ஸோ லன்ச் முடிஞ்சதும் அடுத்து வந்து அந்த ஹெல்த் மிக்ஸ் பவுட்ரு, அதுக்கும் நிறையா இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹெர்பல் பாத் பவுடருக்கும் இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடருக்கும் நான் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சொல்கிறேன், என்னென்ன பொருள் தேவைப்படும், எவ்வளோ கிராம் வேணும்னு சொல்லிவிட்டு. அது ஆல்ரெடி லாங் வீடியோ, அதெல்லாம் சொன்னேன்னா இன்னும் லாங்காக போயிடும். ஸோ இதெல்லாம் வாங்கி வறுத்து கரெக்டாக அளவில் கொஞ்சம் நல்லா சூடு போக ஆற வச்சுட்டு, மொத்தமாக வறுத்து ஆற வச்சுட்டு, ஆனால் தனித்தனியாக வறுக்கணும், ஒன்று ஒன்றா ஆற வச்சுட்டு அப்புறம் அப்பா போய் மில்லில் அரைச்சிட்டு வந்தாங்க. ஸோ அரைச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நிலக்காய்ச்சலில் கொஞ்சம் சூடு போக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாக்ஸில் பேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்தமாதிரி கொஞ்சம் நல்லா ரொம்ப கருக விட்டுறாமல் அப்புறம் அந்த ஃப்ளேவர் டேஸ்ட்டே போயிடும். ஸோ கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, பேக் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய், டேக் கேர்.